நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தங்கம் வாங்க முடியாத அளவுக்கு தங்கம் எட்டாக்கனியாக ஆல் டைம் கையை பதிவு பண்ணிட்டு இருக்கு. இந்தியா உட்பட வேர்ல்டு பங்கு சந்தைகளுக்கு எல்லாமே டே டு டே டவுன் ஆகிட்டு இருக்கு. நாங்களும் கோதால இருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போக போகுதான். என்ன ஆனாலும் நாங்கள் விற்கிறது நிப்பாட்ட மாட்டோம்னு சொல்லி எஃப்ஐகள் சொல்றாங்க. கிரிப்டோ கரன்சி டே டு டே அப்ஸ் அண்ட் டவுன்ல ஊசலாடிட்டு இருக்கு. இந்த செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம தொகுப்புல பார்க்க போறோம். நான் உங்கள் ஃபினெக்ஸ் இந்தியா சதீஷ். வாங்க ஒவ்வொரு செய்திகளா டீட்டெயிலாக பார்க்கலாம். வேர்ல்டு வைடாக எந்த கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இல்லை. ஆனால் கோல்டு மார்க்கெட் வேர்ல்டு வைடாகவே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. ஆமாங்க, கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $2,956 ஒரு அவுன்ஸ் ட்ரேட் ஆகுதுங்க. நம்ம நாட்டில் 24 கேரட் சுத்த தங்கம் இருக்கு இல்லையா, ஒரு கிராம் $7,858 ₹60 விலை ஏற்றத்தில் இருக்குது. 22 கேரட் நகத்தங்கம் நமக்கெல்லாம் பிடிச்ச நகத்தங்கம் $8,120 இன்றைக்கும் $55 விலை ஏறி இருக்கு. சரி, நாம் எப்போ தான் தங்கம் வாங்குறது அப்படின்னு நம்ம ஒரு சைடில் நினைச்சாலும் இந்த தங்கம் ஏன் ஏறிட்டு இருக்குன்னு பார்த்தா வேர்ல்டு வைடாக எல்லா பங்கு சந்தைகளும் இந்த ட்ரேட் வார்ல, அதாவது டாரிஃப் இஷ்யூ இருக்கு இல்லையா, இதுல இறங்கிட்டு இருக்குங்க. இந்த டாரிஃப் இஷ்யூல இந்தியா பாதிக்கப்படுது, மெக்சிகோ பாதிக்கப்படுது, கனடா, சீனா பாதிக்கப்படுதுன்னா அப்ப அமெரிக்கா ஃபேவரா இருக்கணும் இல்லையா. அமெரிக்கால மார்க்கெட் பயங்கரமா விழுந்துட்டே இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் சொல்லவே வேண்டாம். எந்த நாட்டோட பங்கு சந்தையும் விட்டு வைக்காம மார்க்கெட் ஃபால் ஆகுதுங்க. இன்னைக்கு காலைல ஒரு சின்ன கேப் அப்ல தொடங்கின இந்திய பங்கு சந்தைகள் தாக்கு பிடிக்க முடியலங்க. க்ளோசிங்ல 73 புள்ளிகள் இழந்திருக்கு. நிப்டி 22,397 க்ளோஸ் ஆயிருக்கு. வாராந்திர அடிப்படையில் 155 புள்ளிகள் இழந்திருக்கு. சென்செக்ஸும் 200 புள்ளிகள் இழந்து 73,828 க்ளோஸ் ஆயிருக்கு. வாராந்திர அடிப்படையில் 503 புள்ளிகள் இழந்திருக்கு. இன்றைக்கு நம்ம மார்க்கெட்டோட ஃபாலுக்கு முக்கியமான காரணமாக இருந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஹீரோ ஹோண்டா, டாடா மோட்டார்ஸ், HDFC லைஃப், இண்டஸ்இண்ட் பேங்க் எல்லாம் 1-2.5% வீழ்ச்சியானது முக்கியமான காரணம். ஓரளவு மார்க்கெட்டில் தாக்கு பிடிச்ச நிறுவனங்கள் சொன்னீங்கன்னா பெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சிப்லா, பவர் கிட் இருந்தாங்க. வாராந்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சில நிறுவனங்கள் ரொம்ப மோசமான பதிவு பண்ணியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் 30% மேலே இந்த வாரம் டவுன் ஆயிருக்கு. சொமோட்டோ 11%, மேக்ரோடெக் 8.5%, இன்ஃபோசிஸ், விப்ரோ ரெண்டுமே 7.5%. ஐடி ஜாம்பவனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நிறுவனங்களும் வாராந்திர அடிப்படையில் 7.5% மேலே வீழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே ஐடி ஸ்டாக் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளில் இருந்திருக்குங்கிறத நமக்கு உணர்த்துது. இந்த மார்க்கெட்டையும் சில நிறுவனங்கள் வாராந்திர அடிப்படையில் நல்ல பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. கோத்ரேஜ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சன்ஃபார்மா, அவனி சூப்பர் மார்க்கெட், அதானி எனர்ஜி எல்லாமே 3-10.5% வரைக்கும் இந்த வீழ்ச்சியில் ஏற்றத்தில் இருந்திருக்காங்க. மார்க்கெட்டில் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னா இந்த டேரிஃப் வாரோட இஷ்யூ எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்கிஇருக்குன்னா ஜெர்மனி ரெசிஷனுக்குள்ள போகும் அப்படிங்கிற ஒரு அபாயத்தை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா விதிக்கக்கூடிய இறக்குமதி வரிகள் இருக்கு இல்லையா, இந்த டாரிஃப்னால ஐரோப்பா நல்லா பாதிக்கப்படும், அதுலேயும் ஜெர்மனி ரொம்பவே பாதிக்கப்படும் சொல்லிட்டு பண்டஸ் பேங்கோட தலைவர் ஜோஆகிம் நாகல் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அப்போ பாருங்க மார்க்கெட் எந்த அளவுக்கு உலக நாடுகளை, அதுவும் குறிப்பா அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளை கூட எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஈக்விட்டி மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு ஃபால் ஆகுதுன்னா எஃப்ஐகள் கண்டினியூவா வித்துட்டு இருக்காங்க. எஃப்ஐகள் கண்டினியூ வித்துட்டு இருக்காங்கன்னா அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது பிப்ரவரியில் 122% எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ஆகிருக்கதா ஆம்பியோட ரிப்போர்ட் சொல்லுதுங்க. டிசம்பரில் 83% எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் இருந்தது, ஜனவரியில் 109% இருந்துச்சு. ஆனால் பிப்ரவரியில் 122%. புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளால வர்றவங்களுக்கு இந்த ஃபாலை தாக்கு பிடிக்க முடியலைங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அதை விட ஈக்விட்டியுடைய பணம் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வரக்கூடிய பணத்தை பார்த்தீங்கன்னா 29,303 கோடியாக இருக்குது. இது ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது 26% குறைவு. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த பணம் கடந்த மாதத்தை, அதாவது ஜனவரி மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் 4% சரிஞ்சிருக்கு. 64,53,000 கோடியாக குறைஞ்சிருக்குங்க. ஜனவரி மாதத்தோட ஆம்பி ரிப்போர்ட் படி 44,56,000 ஃபோலியோ டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. இப்போது பிப்ரவரி மாதம் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதில் 54,70,000 ஃபோலியோஸ் டிஸ்கன்டினியூ ஆயிருக்காங்க. அப்போது மக்களோட பயம், இன்வெஸ்டர்ஸோட பயம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம இதில் உணர்ந்துக்கலாம் இல்லையா. பொதுவாகவே இறங்குற மார்க்கெட்டை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுன்னு தான் எப்போவுமே ஒரு டாக் இருக்கும். ஆனால் இன்வெஸ்டர்ஸ் பயத்தில் ஓடிட்டு இருக்காங்க. இந்த பயம் நீங்கணும்னு சொன்னால் ஓரளவு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். தங்கம் வெள்ளியை பார்த்து எப்படி அது ஒரு சேஃப்டியான அசட் நினச்சி மூவ் ஆகிறாங்களோ அதே மாதிரி ஈக்விட்டி பக்கமும் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமும் வேர்ல்டு வைடாக நல்ல ஸ்டெபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாம் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இது பியூராக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுத்துட்ருக்கோம், ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். வெறும் 100 ரூபீஸ்லேருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ தொகுப்பை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.